Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தஞ்சை பெரிய கோயிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதக விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், விவரங்கள். மன்னன் ராஜராஜ சோழன் அவர்களின் சதய விழா வெகு கோலாகலமாக உற்சாகமாகவும் தற்போது நடைபெற்று வருகிறது. தஞ்சை பெரிய கோவிலை மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டினார். இந்த கோவில் உலகளவில் மிகவும் பிரபலமானதாகவும் பாரம்பரியமிக்க சின்னமாக திகழ்ந்து வருகிறது. இத்தகைய புகழ்பெற்ற இந்த கோவிலிற்கு தினமும் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். இத்தகைய தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில், குறிப்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன தொழில்நுட்பத்துடன் உலக கட்டிடக்கலைக்கே சவால் அளிக்கக்கூடிய வகையில் மிகவும் பிரம்மாண்டமாகவும் உலக மக்களையே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தொழில்நுட்ப நேர்த்தியாகவும் அந்த கட்டிடக்கலைகளின் கலை நயமும் மிக்க மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டியதான் இந்த தஞ்சை பெரிய கோவில். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலில் சோழன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் அன்று பிறந்ததால் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் வரும் சதய நட்சத்திரம் அன்று சதய விழா 2 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு 1040வது சதய விழா அரசு விழாவாக இன்று காலையில் வெகு விமர்சையாக தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக காலை 8:30 மணி அளவிலிருந்து தஞ்சை அரண்மனை வளாகத்தில் இருந்து புறப்பட்டு கலைஞர்கள் பங்கேற்கும் மாபெரும் சதய விழா ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் கொம்பு வாத்தியம், சிலம்பாட்டம், புலியாட்டம், கும்மியாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் மற்றும் நையாண்டி மேளம், தவில், கரகாட்டம், மாடு ஆட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கூடிய கலைஞர்கள் வேடமணிந்து ஊர்வலமாக வந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்திய தலைமுறைக்கு அக்காலத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்கள் அவருடைய அரண்மனையிலிருந்து வெளியே வரும்போதும் அவர் செல்லக்கூடிய பாதைகளில் எவ்வாறாக இருக்கும் என்ற போற்றும் வகையில்தான் இத்தகைய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு 300க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இந்த ஒயிலாட்டம், தப்பாட்டம், பொய்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்று வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ராஜராஜ சோழன் வேடம் அணிந்தும் அந்த அமைச்சர்கள் எப்படி மக்கள் இருப்பார்களோ அது போன்று அமைச்சர்கள் வேடம் அணிந்தும் காவலர்கள் வேடம் அணிந்தும் கலைஞர்கள் ஊர்வலமாக சென்று வருகிறார்கள். இது ஏராளமான பொதுமக்கள் பார்த்து வருகிறார்கள். இந்த சதிய ஊர்வலம் பழைய பேருந்து நிலையம் வழியாக பெரிய கோவிலை வந்து சென்றடையும். இந்த பெரிய கோவிலை வந்து சென்றடைந்த பிறகு இந்த 1040வது சதய விழா குறிக்கும் வகையில் 400 கலைஞர்கள் பங்கு பெறும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பின்பு இறைவணக்கம், மங்கள இசையுடன் தொடக்க நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளது. களிமேடு அப்பர் பேரவை திருமுறை அரங்கம் நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து வரலாறாக வாழும் மாமன்னன் ராஜராஜ சோழன் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது. அந்த கருத்தரங்கத்தில் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள், அவருடைய வரலாறுகள், அவருடைய படைப்புகள் குறித்து விரிவாக எடுத்து பேசப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பிற்பகலில் நாதசுரம், பரதநாட்டியம், சாமியாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், தேவாரம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் அதன் பின் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து நடைபெறும். மாலை 5:30 மணி அளவுக்கு சந்திக்க வருகிறோம் ராஜராஜனே என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு மக்கள் கலந்து கொண்டு ராஜராஜன் சோழனை பற்றி விரிவாக விவாதிக்க உள்ளார்கள். அதே போன்று பொன்விழா நாட்டின் போர்வால் என்ற டிஜிட்டல் வடிவிலான மாமன்னர் ராஜராஜ சோழனின் வரலாறு நாடகம் நடைபெற உள்ளது. மேலும் அதை தொடர்ந்து 1040வது பரதநாட்டிய கலைஞர்கள் நடனமாடும் நிகழ்வு. இந்த 1040வது சதய விழா என்பதால் இந்த பரதநாட்டியத்தில் 1040 பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் நிகழ்வும் இந்த விழாவில் வந்து அரங்கேற்றப்பட உள்ளது. சதய விழாவை ஒட்டி தஞ்சை பெரிய கோயில் முழுவதுமாக வண்ண மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் ஜொலிக்கும் அளவிற்கு பார்ப்பவர்களின் கண்களையே மயக்கும் அளவிற்கு அந்த வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பெரிய கோயில் முன்பும் அலங்காரம் தோரணைகள் வாயிலாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. பெரிய கோவில் அருகே உள்ள பாலம், சோழன் சிலை, பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் மின் விளக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தஞ்சை நகரமே ஒரு விழா கோலம் பூண்டுள்ளது. இந்த சதய விழாவை முன்னிட்டு நாளை தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வான நாளை ராஜராஜ சோழனின் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார்கள். அந்த நிகழ்வில் பல்வேறு அமைச்சர் பெருமக்கள்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். அதே போன்று பின்னர் திருமுறை திருவீதி உலா, பெருவுடையார் பெரிய நாயகி அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது. முக்கிய நிகழ்வான ராஜராஜ சோழன் விருது வழங்கும் நிகழ்வும்
மாலை நடைபெற உள்ளது. பட்டிமன்றம், நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் இந்த சதய விழா வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தீபன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.